திரு பிரியன், இப்போ தொகுதி ஒதுக்கீடு அப்படின்றதுல இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறதுனால ஒரு பக்கம் அங்கீகாரத்திற்கான போராட்டம், இன்னொரு பக்கம் வெற்றிக்கான வியூகம் அப்படின்ற விஷயத்தினாலதான் திமுக மதிமுக இடையான ஒரு மோதலாக அது உருவாகி இருக்கா சமூக வலைதளங்கள்ல? இல்லை, இது மோதல் ரெண்டு கட்சிக்கு நடுவில் இல்லை. கீழே நீங்கள் சொல்கிற மாதிரி சமூக வலைத்தளங்களில் பல்வேறு கருத்துக்கள் வந்துட்டு இருக்கே தவிர அந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையில சுமூகமான பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கு. இவர்கள் ஒரு அன்பு தொல்லை கொடுக்கிறார்கள் திமுக தலைமையிட்ட. அந்த அன்பு தொல்லையை ஏற்பதா வேண்டாமா என்று அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களுக்கு மட்டும் இல்லை, காங்கிரஸுக்கும் அதே நிலைமை தான். அவங்களும் ஒரு அன்பு தொல்லை கொடுக்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகளும் ஒரு அன்பு தொல்லை கொடுக்கிறார்கள். 2019 அவங்க வெற்றியை பார்த்துட்டு இருக்கிற ஒரு கூட்டணியில் இருக்காங்க. அந்த கூட்டணிக்குள்ள ஒரே பாட்டம் லைன் என்னென்னா, மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. இந்த விஷயத்தை இதுவரையும் எடப்பாடி சொல்லலைன்றதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றது பாட்டம் லைன், இவங்களோட பாட்டம் லைன். அந்த பாட்டம் லைனில் ஒர்க் பண்ணும்பொழுது அந்த கோடு தான் அவங்கள ஒருங்கிணைக்கிறது ஆக்சுவலாக. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இருக்குது. இந்த அன்பு தொல்லைகள்லாம் இருக்குது, ஸ்டாலினுக்கு அழுத்தம் இருக்குது. ஆனால் அழுத்தத்தை அவர் எப்படி சமாளிக்க போகிறாருன்னா பொறுத்து தான் பார்க்கணும். ஒரு கட்சிக்கு ஒரு சின்னம் தனியாக வேண்டுவது என்பது சுயமரியாதை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அந்த கட்சிக்கான ஒரு சுயமரியாதை சம்மந்தப்பட்ட விஷயம், கட்சிக்கு ஒரு சின்னம் வேணுன்றது அடிப்படையான ஒரு விஷயம். அதை நோக்கி ஒரு கட்சி போவது என்பது இயல்பான ஒரு விஷயம். அதனால் அவங்க கேட்குறதுல நியாயம் இருக்குது. ஆனால் திமுக அது கொஞ்சம் ஓரளவுக்கு தயங்குவதிலும் ஒரு நியாயமே இருக்குன்னு நான் பார்க்குறேன்னா, இந்த அதை இப்போ சட்ட ரீதியாக செய்யணுமா அல்லது தேர்தல் ரீதியாக செய்யணுமா? இல்லைங்க, இந்த உதயசூரியன் சின்னத்தில் இவங்க நின்னா கூட கோர்ட்டே அதை ஏற்றுட்டாங்க கடைசியில். நீங்கள் என்னங்க இவர் வேறு சின்னத்தை, இவர் உதயசூரியன் தான் நான் திமுக உறுப்பினர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இவர் கடைசியில் மதிமுகன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு போன போது கோர்ட் ஒத்துக்கலை. அவர் உதயசூரியன் சின்னாலும் அவர் மதிமுகன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குன்ற மாதிரி அப்படி தான் போகிறதே தவிர அது கோர்ட்டும் ஏற்றுக்கிற ஒரு விஷயமாக தான் மாறிடுது. அந்த சமயத்தில் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க, எஸ் நான் டிஎம்கே உறுப்பினர்னு, ஆனால் நீங்கள் மதிமுகவாக தான் இருக்கீங்க. இந்த நிலைப்பாட்டை கோர்ட்டும் ஒத்துக்குது, சட்டப்பூர்வமாக கோர்ட்டும் ஒத்துட்டு சமீபத்தில் ஒரு கேஸில் கோர்ட்டும் ஒத்துட்டு. அது கிளைம் வராது. அவர் கணேசமூர்த்தி அவர்கள் திமுகவினுடைய உறுப்பினராகத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அதுல உறுப்பினராக தான் அவர் வேட்பாளர். அது மதிமுக எந்த வகையிலும் அங்கீகாரத்திற்கோ அல்லது பதிவுக்கோ எந்த வகையிலும் வேற விஷயம். பட் ஆனால் மக்களுடைய பார்வையில் நீங்கள் மதிமுகவை தான் இருக்கிறீர்கள் என்பது அடிப்படையான விஷயம். உங்க சின்னம் மட்டுமே திமுக சின்னமா இருக்கு. ஆனால் திமுக ஏன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயங்குறதுன்னா, 40க்கு 40 வென்றாக வேண்டும் என்ற சூழ்நிலையில் அது ஒரு பம்பர சின்னம் இந்த நவீன காலத்தில் எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம், டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லாம் கரெக்டு தான். பட் ஆனால் அவர்களுக்கு ஒரு சந்தேகம், உதயசூரியன்னா ஒரு வெற்றி அஷ்யூர்டாக இருக்கும். அதுதான் இவங்களுக்கு மட்டும் இல்லை, இவருக்கு சொல்கிறது தான். விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதே விஷயங்கள் தான் சொல்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக. அதனால் இந்த ரெண்டு பேருக்குமே அதே விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. நம்பர்ஸை பொறுத்த மட்டும் டிஎம்கே கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது காங்கிரஸுக்காகட்டும் விடுதலை சிறுத்தைகளாகட்டும் 2019 என்ன ஃபார்முலா எடுத்தாங்களோ அதே ஃபார்முலா தான் இந்த வாட்டியும் ஸ்டாலின் கையாள நினைக்கிறார். ஆனால் தொகுதிகளை மட்டும் கொஞ்சம் ஷஃபிள் பண்ண நினைக்கிறார். ஏன்னா ஒரே தொகுதியில் ஒரே கட்சி பல வருஷமா 2-3 வருஷமா இருந்தால் மற்ற கட்சி மையம் வராங்க அப்படின்னா, மனிதநேய மக்கள் கட்சி வராங்க அப்படின்னா அந்த நம்பர் அப்படியே இருந்துருமா? இல்லை, மனிதநேய மக்கள் கட்சிக்கு அவங்க கொடுக்குற மாதிரி ஐடியாவில் இருக்கிற மாதிரி தெரியல ஆக்சுவலாக. நாளைக்கு பேச்சுவார்த்தை இருக்கு, பட் ஆனால் கொடுக்குற மாதிரி ஐடியாவில் இருக்கிற மாதிரி தெரியல. கொடுத்தாலும் ஆச்சரியப்படுத்தல. பட் ஆனால் அடிப்படையான விஷயம், அவங்களே உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட வைப்பாங்க. திமுக கோட்டாவில் வந்தாங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட வைப்பாங்க. பட் அவங்களுடைய பார்வை என்னவா இருக்குன்னா, திமுகவுடைய பார்வை நம்பர்ஸை ஓரளவுக்கு ரீட்டைன் பண்ணிக்கலாம், தொகுதிகளை மாற்றணும். ஒரே தொகுதியில் 2-3 தடவை காங்கிரஸ் உறுப்பினராக இருந்து ஒரே தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் இருந்து அது அந்த தொகுதியில் இருக்கிற திமுகவோட தொண்டர்களுக்கோ இல்லை வேறு கட்சி தொண்டர்களுக்கோ அந்த ஆர்வமே போயிடுது ஆக்சுவலாக. அதனால் கொஞ்சம் ஷஃபிள் பண்ணால் அந்த கட்சிக்கும் வேறு ஒரு தொகுதி கிடைச்சா அங்கே போய் அவங்க கட்சியை வளர்க்கலாம். இங்கே நம்ம ஆட்கள் உற்சாகமாக இருப்பாங்க, அவங்க அந்த கட்சி ஆட்கள் உற்சாகமாக இருப்பாங்கன்னு ஒரு தொகுதியை ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளில் இறங்கியிருக்காங்க. அதுதான் இவங்க கூட்டணியில் ஒரு பிரச்சனை உண்டாக்குறது. அது ஏதோ காங்கிரஸ் அதிருப்தியில் இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் அதிருப்தியில் இருக்குன்னு சில விஷயங்கள்லாம் பேசலாம். இந்த பாட்டம் லைன் இருக்குல்ல, மோடி வர வேண்டாம் என்கிற பாட்டம் லைனை என்னைக்கு எடப்பாடி ஓப்பனாக வெளியில் சொல்கிறாரோ அன்றைக்கி தான் அதற்கான ஒரு கதவு திறக்கும், யாராவது வரத்துக்கான கதவு திறக்கும். அதுவரை அந்த கதவு திறக்காது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் இப்போ காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிமுக அழைக்கிறது என்னவா பார்க்கறது? இந்த கூட்டணிக்குள்ள ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் அல்லது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது நோக்கமாக வைத்து அதிமுக இந்த காயை நகர்த்துறாங்களா? இல்லை, இந்த மாதிரிலாம் ஒரு குழப்பம்லாம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த கூட்டணிக்கும் அதிமுகவுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது ஆக்சுவலாக. இவர்கள் அதிமுக எடப்பாடி தலைமையிலான இருக்கிற அதிமுக தேசிய கட்சிகளுடைய இதே வேண்டாம் அப்படின்னு இப்போ சொல்கிறார். மாநிலங்களுக்கு அவை எதுவுமே செய்கிறதில்ல, வேண்டான்னு சொல்கிறார். இதே எடப்பாடி சில மாதங்களுக்கு முன் என்ன சொன்னார், நாங்கள் பாஜகவுடன் இணக்கமாக இருந்தோம், 11 கல்லூரிகளை பெற்றோம், எங்களுக்கு அந்த கொண்டு வந்தோம், இதை கொண்டு வந்தோம்லாம் சொன்னார் இல்லை.
அது தேசிய கட்சியான பாஜகவோட இருந்ததுனால தான் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னீங்க. இப்போ திடீர்னு தேசிய கட்சிகள் ஒன்றுமே பண்ணலை, அவங்க மாநில நலன்களுக்கு விரோதமாக இருக்காங்கன்னு நீங்கள் எப்படி திடீர்னு அப்படியே மாற்றிட்டீங்க, கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கீங்க? மன்னிக்கணும். இல்லை நான் முடிச்சிடுறேன். அது உண்மை, இது ரெண்டுமே உண்மை, இதை அவர் மறுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஜக மூலமாக நாங்கள் பலவிதமான விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோம்னு சொன்னது உண்மை. இப்போ வந்து தேசிய கட்சிகள் தமிழ்நாடு மாநில நலன்களுக்கு விரோதமாக செயல்படுகின்றன என்று சொல்வது உண்மை. அப்படி நீங்கள் மாநில நலன்களுக்கு விரோதமாக மத்திய அரசு செயல்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பாஜக விட்டு விலகி வந்த இந்த சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணமாக ஒரு பைசா கூட கொடுக்காம தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் வந்து பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு இறந்து போனவர்களுக்கு ஒரு அனுதாபம் கூட தெரிவிக்காமல் சென்றுவிட்ட மோடியை பற்றி ஒரு விதமான கமெண்ட்டும் நீங்கள் பண்ணாதிருப்பது ஏன்? என்ன காரணம்? ஏன் பண்ண மாட்டேங்க? மத்திய பாஜக பற்றி ஒரு விஷயம் ஏன் பேச மாட்டேங்க? இன்னொரு விஷயம், காங்கிரஸ் எப்படிங்க வரும்? காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை கட்டமைச்சிருக்கு. இங்கே மட்டும் தனியாக வந்து அதிமுகவில் சேர்ந்துருவாங்களா? ஆல் இந்தியா லெவலில் இந்தியா கூட்டணி, அப்போ அதிமுக இந்தியா கூட்டணிக்குள்ளே போகணும். அது நடக்குமா? அது அப்போ மோடிக்கு எதிராக நீங்கள் வரணும். மோடிக்கு எதிராக நீங்கள் ஓப்பனாக இது வரைக்கும் பேசியிருக்கீங்களா? மத்திய ஆட்சியை நீங்கள் விமர்சிப்பீங்களா? ரெண்டாவதுங்க, அதிமுக சேர எல்லா கட்சிக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் தான், யார் வேணால் சேரலாம். அதிமுக எடுக்கிற அந்த ரோலை நீங்கள் எடுப்பீங்களா? மோடியை எதிர்க்கிற விஷயங்களை அவங்க கையில் எடுக்கிறதில்ல. தேமுதிக நாளைக்கு சேர்ந்தால் மோடி எதிர்க்கிற விஷயத்தை அவங்களும் கையில் எடுக்க மாட்டாங்களா? வெறும் ஸ்டாலினோட ஆட்சியை பற்றி மட்டும் தான் பேசுவாங்களா? அப்போ 10 வருஷம் ஆண்ட மோடி கவர்மெண்ட்டை பற்றி உங்கள் அசஸ்மெண்ட் என்ன அசஸ்மெண்ட்? இப்போ வரப்போகிற எலெக்ஷன் என்ன எலெக்ஷன்? மோடி வேண்டுமா வேண்டாமா, தொடரணுமா வேண்டாமா? அந்த எலெக்ஷனில் உங்களோட ஃபோக்கஸ் என்ன? யார் அதிமுகவோட சேர்ந்தாலுமே மோடியை பற்றின உங்களோட அபிப்பிராயத்தை மாற்றிப்பாங்களா? தேமுதிக மாற்றிக்குமா? மோடி வேணும்னு சொல்லுவாங்களா? அதிமுக இதுவரையும் மோடி வேண்டும் என்று சொல்லவில்லை. நாங்கள் கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு தான் வந்திருக்கோம் சொல்கிறாங்களே தவிர மோடி கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லலை. அந்த ஸ்டாண்ட் அவங்க எடுக்காத வரையும் அவங்க கூட சேர்ற கட்சியில் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க? ஸ்டாலின் அட்டாக் பண்ணுற ஒரே ஸ்டாண்ட் தான் எடுப்பாங்களா? அப்படி எடுத்தா அவங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுவாங்க. ஓகே, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். இல்ல ஒரே நிமிஷம், அண்ணன் பிரியன் சொன்னதுல வந்து வாங்கியாச்சு. அடுத்த கட்ட கருத்துக்கு நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். திரு துரைக்கண்ணா, பாஜக பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழு அமைத்து கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கெல்லாம் தயாராயிட்டாங்க. ஓபிஎஸ் டிடிவி எங்க இருக்காங்க? இந்த எதிர்வருகிற 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு பல்வேறு விதமான குழப்பமான நிலை இருக்கிறது. தொடக்கத்தில் நம்ம பேசின அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கி பாஜக அணி, மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அணி, இது எல்லோருக்குமே இந்த குழப்ப நிலை இருக்கிறது. அதில் ஒரு பகுதியாக திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இருக்கிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு முதலே பாரதிய ஜனதா கட்சியோடு திரு ஓபிஎஸ் அவர்கள் இணக்கமாக இருக்கிறார் என்பதை அவரும் பொதுவெளியில் சொல்லியிருக்காங்க, நமக்குமே வெளிப்படையாக தெரியும். இன்றைக்கு கூட விமான நிலையத்தில் பேசுகிறபோது அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். நாங்கள் பாஜகவோடு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ குழு அமைச்சிருக்காங்க. இந்த குழு நாளை மறுதினமோ பேசி என்ன முடிவெடுக்கிறார்கள் அப்படின்னு தெரியணும். திரு டிடிவி தினகரன் அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் தேனியில் நடைபெற்ற ஒரு பொது மேடையில் நாங்கள் இருவரும் இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீட்டெடுப்பது தான் எங்களுடைய தலையாய கடமை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அப்போ இருவரும் ஒரு அணிக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். கூட்டணி முடிவு என்னவா இருக்கும்? அதுதான் இப்போ பாஜக வந்து இப்போ குழு போட்டிருக்காங்க. அவர்கள் அணுகி பேச்சுவார்த்தை பேசுறதுக்கு வியூகம் என்ன அமைக்கப்பட்டிருக்கு? என்ன வியூகம்? இல்லை, அதாவது எதிர்வரும் 2024 இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் என்பது மத்தியிலே யார் ஆட்சி அமைப்பது என்பது. பாரதிய ஜனதா கட்சி தான் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் என்பது வலைத்தளங்களில், ஊடகங்களில், கருத்து கணிப்புகளில் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அந்த அடிப்படையில் அந்த பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற திரு ஓபிஎஸ் டிடிவி அவர்களை ஒரு கணிசமான இடங்களை கொடுத்து நிச்சயமாக பாஜக இந்த அணியில் இணைத்து கொள்ளும் அப்படிங்கிறத என்னோட பார்வை. இல்லை, இப்போது ஏற்கனவே இந்த குழுலாம் அமைக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ் மாநில காங்கிரஸாக இருக்கட்டும், ஜான் பாண்டியனோட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பாஜகவோட கூட்டணி என்பதை அவங்களும் அறிவிச்சிட்டாங்க, பாஜகவும் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் அதற்கு முன்பிருந்தே பாஜகவுடன் ஆதரவு போக்கு அப்படின்றதையும் சொல்லிட்டாரு, கூட்டணி அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. ஆனால் பாஜக தரப்புல இருந்து இன்னமும் யார் வேண்டுமானாலும் எங்களோட கூட்டணியில் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய அதிகாரப்பூர்வமாக இன்னும் சொல்லல. மோடி இங்க நிகழ்ச்சிக்கு வரும்போது அந்த மேடையில ஓபிஎஸ் இல்லை. ஏன், என்ன சிக்கலா இருக்கு? இல்லை, பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிக இடங்களை பெற வேண்டும், அதிகமான வாக்கு சதவீதத்தை பெற வேண்டும், அதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம் அப்படிங்கிற மாதிரி களமிறங்கி இருக்கிறாங்க. அப்படி கடந்த தேர்தலை விடவும் அதிகமான வாக்கு சதவீதத்தை பெற வேண்டுமென்றால் யாரெல்லாம் ஆதரவு கரம் நீட்டுகிறார்களோ
அவர்களை அரவணைத்து போகிறது தான் சரியான ஒரு அரசியல் நிலைப்பாடாக இருக்கும். தேர்தலில் வெற்றி முக்கியம். அந்த வெற்றியை பெறுவதற்கு ஒரு வலுவான அணி தேவை. அந்த அணியை கட்டமைப்பதற்கு ஆதரவு கரம் நீட்டுவர்கள் அவர்களுக்கு அது கூட அந்த அவர்களுடைய முடிவை கூட அங்கீகரிக்காத ஒரு நிலை இருக்குல்ல, அது உண்மையிலே துரதிருஷ்டவசமானது. பாஜகவினுடைய ஒரு பின்னடைவை தான் இது காட்டுது. நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அழைத்து தன் வலது பக்கத்திலே அவர் அமர வைத்து இவர் வலுவான என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார் என்று அறிவித்ததற்கு பிறகு அடுத்த நாளே திரு அண்ணாமலையை வந்து செய்தியாளர்கள் சந்திக்கிறாங்க. அப்படி என்றால் ஓபிஎஸ்னுடைய நிலை என்ன, பாஜகவுக்கும் ஓபிஎஸ்க்கு என்னன்னு கேட்டபோது பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற எந்த தலைவர்களையும் நாங்கள் கைவிட மாட்டோம்னார். ஆனால் கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பு பாஜகவில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஓபிஎஸ்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று அண்ணாமலை சொல்லுகிறார். அப்போது உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பாஜக இன்னும் தெளிவுபடுத்தலை. திரு ஓபிஎஸ் தெளிவுபடுத்திட்டு இருக்கார். ஒவ்வொரு முறையுமே சொல்கிறார், ஆமாம் 10 ஆண்டுகள் நல்லாட்சியை கொடுத்தாங்க, மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரணுங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு. அதற்கு இவங்க வந்து இப்போ தான் ஒரு குழு அமைச்சிருக்காங்க, 1-2 நாட்களில் சந்தித்து பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க தரப்பில் இருந்து சொல்கிறாங்க. அப்படி பேசுகிற பொழுது திரு ஓபிஎஸ் அவர்களை மட்டுமே தனித்து அழைத்து அவங்க பேசுவாங்களா அல்லது டிடிவி தினகரனையும் இணைத்து பேசுவார்களா, என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறாங்கிறது நமக்கு 4ஆம் தேதிக்குள்ள தெரியும். வரிசையா ஒவ்வொரு நிகழ்வாக நீங்க அடுக்கி வரிசையா தெளிவுபடுத்துனீங்க. இந்த இடத்துல தான் சந்தேகம் வருது, பலமாக இருக்கும் ஓபிஎஸ் பாஜகவோட சேர்ந்தா அப்படின்றதெல்லாம் தெளிவுபடுத்திருக்கீங்க. இந்த தெளிவு பாஜகவுக்கும் இருக்கும். அப்படி இருக்கும் போதும் ஏன் ஓபிஎஸ் கூட கூட்டணின்றதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க தயங்குறாங்க? அப்போ அதிமுகவிற்கான கதவு இன்னமும் திறந்திருக்கு, அதனால ஒருவேளை ஓபிஎஸ் டிடிவியும் வச்சுக்கிட்டா அந்த கதவை அடைக்க வேண்டிய தேவை வரும் அப்படின்றதுனால தயங்குறாங்களா? இல்ல, பொதுவெளிகள்ல ஊடகங்கள்ல வலைத்தளங்கள்ல இன்னும் அந்த மாதிரி பதிவுகள் போயிட்டு இருக்கு. டெல்லி வட்டாரத்தில் கூட கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த முயற்சி நடக்கிறது. கடந்த மாதம் கூட மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்தபோது அவங்க சந்தித்து பேசினாங்க. இது தொடர்பாக திரும்பவும் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோடு உடன்பட்டு போகணும், தேர்தல் கூட்டணி வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கம் இருக்கிறது. இவர் மட்டுமல்ல, ஒன்றுபட்ட அதிமுகவோடு பாஜக ஒரு கூட்டணியை அமைத்தால் தேமுதிக, தமாக, பாமக, ஐஜேகே, புதிய நீதி கட்சி என்று ஒரு வலிமையான கூட்டணி வருகிற பொழுது ஒரு 15-20 இடங்களில் வெற்றி பெறலாம். மிக கூடுதலான வாக்கு சதவீதத்தை பாஜக தலைமையிலான அணி பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய நோக்கம் இருந்தது. அமித்ஷா, நட்டா, மோடி எல்லாமே ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அந்த முயற்சி பலனளிக்கல. மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயம் உறுதியாக சொல்லிட்டார். 2024 மட்டும் இல்லை, 2026 கூட நாங்கள் வந்து பாஜக கூட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் கூட அப்படி ஒரு முயற்சி நடப்பதாக தெரிகிறது. அதனால் திரு ஓபிஎஸ் அவர்களை தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு. ஒன்றுபட்ட அதிமுகன்னு வருகிற பொழுது இவர்களையும் இணைத்து பயணிக்கணும் அப்படிங்கிறது அவங்க நோக்கமாக இருந்தது. இப்போ அந்த நோக்கம் சிதைவுறுகிற பொழுது, நோக்கம் நிறைவேறாது என்று கருதுகிற பொழுது நிச்சயமாக இவரை அரவணைப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, திரு ஓபிஎஸ் தனி மனிதன் அப்படிங்கிற விமர்சனம் இன்னுமே வலைத்தளங்களில் அதுகளில் இருக்குது, கிண்டலும் கேலியுமா இருக்குது. அவரோட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். கட்சி மாவட்டம் 87 மாவட்டங்கள்லையும் மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், பேரவை, பாசறைன்னு போட்டிருக்கார். தமிழகத்தில் இருக்கிற இந்த 385 ஒன்றியம், இந்த 385 ஒன்றியம் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்குன்னு ஒரு கிட்டத்தட்ட 48 ஒன்றியங்கள் வரும். அந்த நிர்வாகிகள் இருக்கான். பேரூராட்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 545 பேரூராட்சிகள் அங்கே நிர்வாகி. 12,560 கிராம கிளைகள்லையும் போட்டாங்க. அதிமுகவை மீட்டெடுப்பேன் என்று ஆதரவுகள்லாம் ஓபிஎஸ் அப்படின்றத ஓபிஎஸ் தரப்பு சொல்றாங்க. அதற்கான அங்கீகாரம் எங்க கிடைக்க வேண்டுமோ அங்கு கிடைக்காமல் இருப்பதுதான் அவருக்கான ஒரு பிரச்சனை.